ஊர்ல காம்படிஷனை பாக்குறதுக்கு போறத விட பக்கத்துல இருக்கிற கேண்டீனுக்கு தான் நான் போவேன். நான் சின்ன வயசுல எத்தனை கில்லி தண்டா விளையாடி இருக்க தெரியுமா? எத்தனை கில்லிய அடிச்சு தூக்கி எவ்வளவு பரிசு வாங்கியிருக்க தெரியுமா? எங்க ஏரியால எனக்கு எவ்வளவு பேருன்னு தெரியுமா? பூசணிக்கா மண்டையா, நான் அந்த சின்ன வயசு விளையாட்டெல்லாம் எப்பவோ மறந்துட்டேன். இப்ப நாம காம்படிஷன் தொடங்கணும். அதுக்காக நாம பிராக்டிஸ் பண்ணாதான் முடியும். சீக்கிரமா நம்ம பிராக்டிஸ் ஆரம்பிக்கலாமா? கில்லி ஆடுறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதாப்பா. நீ என் கூட வா, நான் உனக்கு சொல்லி தரேன் ட்ரைனிங். ஜெயிப்பேன்டா, நான் ஜெயிப்பேன். ஜெயிக்க போறது இந்த ஜான், தோக்க போறது மோட்டு பத்லு. அவங்கள தோக்கடிச்சு காட்டுறேன். என்னமா பஞ்ச் டைலாக் சொல்றீங்க? இப்ப பஞ்ச் டைலாக் முக்கியம் இல்ல, நாம அவங்கள பஞ்சர் ஆக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கடா. இங்க பாருங்க, இந்த கொம்ப கையில இறக்கமா பிடிச்சுக்கிட்டோம். இந்த கில்லியை இப்படி கீழே வச்சிடுங்க. அப்புறமா இந்த கம்ப வச்சுக்கிட்டோம். இந்த கில்லி முனையில பாட்டனா அடிக்கணும். மேலே வந்த கில்லிய பாட்டனா அடிக்கணும். சாரி சாரி, கிரிப் மிஸ் ஆகி குச்சி பறந்து போயிடுச்சு. அம்மா இருக்குது. இந்தாங்க, இந்த குச்சிய நல்லா டைட்டா பிடிச்சுக்கோங்க. அப்புறம் கில்லிய இந்த குச்சியை தான் அடைச்சு தூக்கணும். அடிக்கிற அடி மறுநாடியா இருக்கணும். அப்பா ஓகே ஓகே, எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. குடு, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். இது இருந்தா தானே நீங்க கில்லி விளையாடுவீங்க. இனிமே கில்லியும் கிடையாது, என்ன அடிக்கவும் முடியாது. ஆஹா, கில்லி எங்க போச்சுன்னு தெரியலையே. இப்ப எப்படி அதை கண்டுபிடிக்கிறது? அதை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சாக்கணும். அநேகமா இந்த கில்லி இங்க தான் விழுந்து கிடக்கணும். யாரோட கில்லி ரொம்ப தூரத்துல போய் விழுதோ அவங்களுக்கு தான் முதல் பரிசு கிடைக்கும். அட மோட்டு பத்லு, எல்லாருமே நண்பர்களே, இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் நான் ஒரு ஹைடெக்கான கில்லிய ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இங்க பாருங்க நண்பர்களே, இந்த கில்லி எவ்வளவு தூரம் போனாலும் சரிப்பா, இந்த மீட்டர்ல அது எவ்வளவு தூரம் போயிருக்குன்னு தெரியும். இதோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி தெரியுமா? இது எவ்வளவு தூரம் போனாலும் தானா திரும்ப வந்துடும். பாக்குறியா? ஒரு டெமோ காட்டுறேன். இப்ப அடிச்சு தூள் கிளம்புற பாரு. யா இது எவ்வளவு தூரம் பறந்து போச்சோ அந்த டிஸ்டன்ஸ் இந்த டிஜிட்டல் மீட்டர்ல பதிவா இருக்கும். பாருப்பா, 100 மீட்டர். சூப்பரான கில்லியை ரெடி பண்ணி கொடுத்திருக்கேன். அத கொண்டாங்க. இப்ப நான் ஒரு தடவை பிராக்டிஸ் பண்ணி பார்க்கறேன். ஐயோ நண்பா, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். கில்லி ஒருவேளை வீட்டுக்குள்ள போனா திரும்ப வராது. கில்லி பாக்ஸ் வீட்டுக்குள்ள போயிடுச்சப்பா. ஆஹா, இப்ப அந்த வீட்ல இருந்து எப்படி வெளியில எடுக்கிறது? யார் அதை அடிச்சாங்களோ அவங்க தான் பாப்பா இங்க எடுத்துட்டு வரணும். பூசணிக்கா மாட்டியா, தப்பி தவறி அவன் வீட்டுக்குள்ள போனவனா பாக்ஸிங்ல குத்திய பஞ்சர் ஆகிடுவான்டா. வேற கில்லியை ரெடி பண்றா. மோட்டு, என் உயிருக்கு உயிரான உயிர் நண்பா, உடன்பிறவா சகோதரா, அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் ரெடி பண்ண முடியாதுப்பா. இப்ப பாருங்க வேடிக்கைய. பாக்ஸர் கிட்ட இவனுங்க நல்லா வாங்கி கட்டிக்க போறானுங்க. டிஷும் டிஷும். ஐடியா, இத கேளுங்க. அண்ணா அண்ணா. அடடா, சொல்லுங்க தங்கச்சி. அண்ணா, ஆக்சுவலி என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க கம்பெனில இருந்து புதுசா சோப்பு பவுடர், சோப்பு எல்லாமே லான்ச் பண்ணிருக்கோம். இதுதானே அது? ஏ பாக்ஸர் என்னாச்சு? உங்க ஜன்னத்தாப்பால் உடைஞ்சிருக்கு போல இருக்கு. நான் உடனே வந்து இப்ப ரிப்பேர் பண்ணிடுறேன். அட இல்லப்பா, ஜன்னல் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. சரி, கண்ணாடி உடைஞ்சிருக்கான்னு பாருங்களேன். எதுக்கு நீங்க ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. டேய், நான் தான் சொல்றேன்ல என் வீட்டு ஜன்னல் உடையலன்னு. என் வீட்டு ஜன்னல் நல்லா தான் இருக்கு. மரியாதையா போனை வைடா, இல்ல தொலைச்சிருவேன். நீங்க சொல்லுங்க, இத பத்தி நீங்க ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே. மேடம், ஒரு நிமிஷம். சின்ன பையனா இருக்கா? ரொம்ப பார்த்து சுத்தமா அடிங்க. அந்த பையன் ரொம்ப சின்ன பையனாவே இருக்கான். என்ன பண்ணீங்க? நீங்க சொல்லுங்க.
ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இதை ஊற வச்சீங்கன்னா 1 hour கழிச்சு ஹலோ பாக்ஸர், உங்க டெரஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பாருங்க. நாங்க டெரஸை கூட ரிப்பேர் பண்ணுவோம். டேய் சீலிங்ல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லடா. இந்தா வாங்க. என்ன சத்தம் இந்த நேரம்? நல்ல வேளை யாரும் பார்க்கல. அவங்களுக்குல போ. இங்க பாருங்க, நான் எப்பவுமே பொம்பளைங்களை அடிக்கிறது இல்ல. சாரி, இதை பிடிச்சுக்கோங்க. நீங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளியாச்சே, உங்களை நல்லா கவனிக்கணுமே. இந்த கலக்கடிங்க போஸ். பத்துலு, எனக்கு ஒரு யோசனை தோணுதுடா. இந்த பாக்ஸர் எப்ப பார்த்தாலும் நம்மள பஞ்சர் ஆக்கிக்கிட்டே இருக்கான். பேசாம ஒரு பேக வாங்கி கொடுத்தா அதுல பஞ்சர் பண்றான்னு சொல்லிடலாம். இவன் அடி தாங்க முடியலடா. இங்க பாரு மோட்டோ, டிஸ்ப்ளே எதுவும் உடையல. ஓகே ஓகே, எல்லாம் சரியா தான் இருக்கு. எங்க ஓடுற? சொன்னா கையில குடுத்துட்டு போ. கிள்ளிய குடுறா, இல்லனா பின்னாடி வருத்தப்படுவேன். வருத்தப்பட போறது நான் இல்ல, நீங்க தான். இப்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறது யாரு? நீங்க தானே. என் தலைய குறி பார்த்து கில்லி அடிக்கிறீங்களா? அதுவும் திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இதுக்கெல்லாம் நான் சும்மா இருப்பேனா? இப்ப என்ன பண்றேன்னு பாருங்க. ஜான் ஆக போறான் தான், ஜான் ஆக போறான் தான். இத சுக்குநூறா உடைக்காம நான் விட மாட்டேன். என்ன பண்றேன்னு பாருங்க. இத உடைக்காம விட மாட்டேன். இருங்க. உன்னை சும்மா விட மாட்டேன்டா. இன்னைக்கு கல்லால் அடிச்சு உன் எலும்ப நொறுக்கல. என் பேரு மோட்டு இல்லடா. என்ன காரியம் பண்ண? அத முதல்ல செக் பண்ணணும். அந்த தண்டனை கட்டான்னு இதை உடைச்சு நாசம் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த குட்ட பையன் மிதிச்சு நாசம் பண்ணிட்டான்டா. நம்ம கனவெல்லாம் அவன் சதிச்சிட்டான். அழகுறீங்க போக. நல்லா அடி தம்பி. ஐயோ, சாமியார் சரிப்பா. மோட்டு என் உயிருக்குயிரான உயிர் நண்பா, உடன்பிறவா சகோதரா, அந்த கிளியில ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறப்பா. நீங்க ரப்பர் கிளவுஸ் போட்டுக்கங்க, கரண்ட் ஷாக் அடிக்காது. ஆமா, ஓகேடா மண்டையா. இருடா டேய், குடுறாத. மோட்டு வந்துட்டாரு. பிரமாதம். இந்த கில்லி கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு போயிருக்கு. இன்னும் அது கீழே விழவே இல்லை போல இருக்கு. அங்க பாத்தீங்களாடா, மறுபடியும் அது என் தலை மேல வந்து விழ போகுது. அவனுங்க வேணும் தான் இப்படி செய்யறானுங்க. சீக்கிரம் ஓடுங்க. இந்த கில்லியே என் தலைமையிலேயே வந்து விழுந்துகிட்டு இருக்கு. ஏன் இப்படி பண்ணுது? மறுபடியும் வருது.
நாய் குட்ட பையனே, அந்த கில்லியை நீ மிதிச்சு எப்படி சுக்குநூறாக்குறியோ அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் அந்த கில்லி ஒன்றை இப்ப துரத்திக்கிட்டு இருக்கா. என்ன ஒரு ஓட்டம். நண்பர்களே, இன்னைக்கு நடந்த இந்த கில்லி தண்டா காம்படிஷன்ல மோட்டு பட்லுக்கு தான் முதல் பரிசு கிடைச்சிருக்கு. இதுல ஆச்சரியம் என்னன்னா, இப்போ அவங்க அடிச்ச அந்த கில்லி இன்னமும் கிரவுண்டுக்குள்ள எங்கேயோ தான் சுத்திக்கிட்டு இருக்கு. இன்னமும் கூட என்னோட டிஸ்டன்ஸ் மெஷரிங் மிஷின்ல மீட்டருக்கு இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அதை நீங்களே பாருங்க. இந்த மீட்டருக்கு எப்ப நிக்கணும் எனக்கே தெரியல. என்ன விட்டுட்டு எங்கடா போறீங்க? இந்த கில்லியை என் வயித்துல இருந்து எப்படியே எடுக்கிறது? மரியாதை இதை எடுக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. போராதீங்கடா, நில்லுங்க. டேய் பூசணிக்கா மண்டையா, என்னடா செஞ்சுக்கிட்டு இருக்க? வாங்க வாங்க என் அருமை நண்பர்களே. அது ஒண்ணும் இல்லப்பா, இந்த டைம் மிஷினை கிளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதான் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டாக்டர் ஜட்கா சார், நாங்க ரொம்ப தூரம் பயணம் பண்ணி ஏகப்பட்ட நாட்கள் ஆகுது. உங்க டைம் மிஷின்ல எங்களை எங்கேயாவது அனுப்பி வைப்பீங்களா? அட என்னப்பா இது, இத கேட்கணுமா என்ன? நான் கூட அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் நண்பா. ஆமா, கஜா கஜா, இப்படி வெளிநாட்டுக்கு லாங் ட்ரிப் போறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நல்ல ஜாலியா இருக்கும். சரி ஓகே, கிளம்பலாமா? பார்த்து வரிசையா போங்கப்பா. என்னடா டைம் கோடியை எந்த நாட்டுன்னு செட் பண்ணாம நீ மிஷினை ஆன் பண்ணிட்டியப்பா. இப்ப நம்ம எங்க போவோம்? அதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுடா பூசணிக்கா மண்டையா. அங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். என்னடா மிக்ஸி மாதிரியே சுத்துதே. டேய் பாத்துடா, இங்க வா வா வா. அட கடவுளே, அம்மா அம்மா, ஏய் மோட்டு பத்து, நானும் உங்க கூடவே வரேன். இந்த தடவை பட்டனை நான் பிரஸ் பண்றேன். எப்படி சார்? எத்தனை காலத்துக்கு தான் ஓடி ஓடி ஒழிப்பீங்க? போலீஸ்காரங்கள ரெஸ்ட் எடுக்கணும்ல. வாங்க போயிட்டு வரலாம். நீல மூஞ்சிக்காரன், டக்குனு ஏதாவது ஒரு பண்ணியா? இங்க நம்மள கிளம்பி விட, வேற எங்க போலாம் சீக்கிரம். இல்லன்னா நம்ம இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டோம், சொக்குனோட காலி ஆயிடுவோம். கொஞ்சம் பொறுமையா இருக்கு கசிராராம். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா இது ஒர்க் ஆக மாட்டேங்குதுப்பா. இந்த மிஷின்ல ஏதோ பிரச்சனைப்பா. யோ கஜா கஜா, இப்ப என்னையா பண்றது? எதுக்கு தேவையெல்லாம் பேசிக்கிட்டு வழக்கம் போல திரும்பி பார்க்காம ஓடிடலாம். ஓடுங்கப்பா, ஓடுங்க. கையை முன்னால வச்சுக்கிட்டே செருப்பு, என் செருப்பு. ஆஹா, ஆமா, ஆஹா, ஆய் நில்லு. இப்ப கண்டிப்பா பண்ணுவா. நல்ல வேலை பண்ண போட்டோம். டைம் ப்ளீஸ் சொல்லி அதை நிப்பாட்டிட்டேன். இப்ப நம்ம ஓடிட்டே இருக்கலாம். வா வா, ஒரு வேலை கிட்ட வந்துச்சுன்னா டைம் ப்ளீஸ் நிறுத்தி வச்சுக்கோ. அட கடவுளே, ஆச்சரியமா இருக்கு. வந்த அம்புகளை நீ அப்படியே திருப்பி அனுப்பிட்டிய. இட்ஸ் a good idea. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். இட் இஸ் a good idea. இப்ப ஓட வேண்டிய நேரம். ஓடுங்க. என்னடா வித்தியாசமான கலர்ல வராங்க? ஆஹா, ஊட்டி கோடு. என்ன ஊட்டி வேலை? ஓடி வச்சிருக்கேன். டைம் ப்ளீஸ் நம்ம சொன்னது அவங்களுக்கு அர்த்தம் புரியல போல இருக்குப்பா. அடுத்த வாட்டி நீ சொல்லும் போது தமிழ்ல சொல்லப்பா. என்ன நான் சொல்றது புரியுதா? ஐயோ கசிட்டு ஓடு. ஒரே ஏரியாவுல 2-3 மணி நேரமா ஓடிக்கிட்டு இருக்கமே. இது தனித்தனியா பண்ணுங்கிற நேரம். முடியலாத தம்பி, நீ எங்க இருந்து வந்த கண்ணு? நான் புத்துரை நகரத்துல வரேன். நல்லா இருக்கீங்களா? ஹலோ, how are you? வெளிய கிளைமேட்ல எப்படி இருக்கு பிரதர்? வெளியில கிளைமேட் எல்லாம் ரொம்ப சூப்பரா தான் இருக்கு. ஆனா உள்ளதான் ரொம்ப புழுக்கமா இருக்கு. எப்படி தூங்கிட்டு இருக்கீங்க? இவன்
அடடே, எனது அருகில் காவலரா? தங்களது உடை மிகவும் நன்றாக இருக்கிறது. தங்களை கண்டது மகிழ்ச்சி. இந்த கல்லறை உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் ஐயா. என்னால இப்ப யாரையும் காப்பாற்ற முடியாது. என்னையே நான் முதல்ல காப்பாத்திக்கணும். அதனால ஐயம் சாரி, ஆள விடுங்க சாமி. வீட்டுல நான் அம்மாவை பார்த்து கூட இந்த அளவுக்கு பயந்ததில்ல. ஆனா இந்த மம்மியை பார்த்தா பயமா இருக்கு. எவ்வளவு வேகமா ஓடுறாங்க, நம்மள விட்டுட்டு ஓடுறாங்கன்னா. தெரியாத பயிலுங்க. ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், மரியாதையா அங்கேயே நில்லு. இல்ல இப்ப இந்த சிங்கத்தோட பவரை பாத்தீங்களா? எப்படி அவங்கள ஓட வச்ச பாருங்க. பயந்துட்டாங்க. சிங்கம் சார் ரொம்ப சிரிக்காதீங்க. பிரச்சனை முன்ன முடிவுக்கு வரல. அப்படியே திரும்பி பாருங்க. ஓடினவங்க உங்களை பார்த்து ஓடினதா பீத்திக்காதீங்க. பின்னால திரும்பி பாருங்க. பாருங்க சார், பாருங்க. நல்ல மாதிரியே கையை நீட்டு ஓடி வராங்க. வாஸ்து பிரகாரம் அப்படியே ரைட்ல திரும்புங்க. எல்லாரும் அப்படியே கொக்க திரும்புங்க. மோட்டோ சீக்கிரமா ஏதாவது செய்டா. வயிறு காலியா போது எனக்கு மூளை வேலை செய்யறது உனக்கு தெரியாதாடா? நீ ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. ஐடியா மாமியாரே, 20 இப்ப ஆபத்தை சிக்கினதே இல்லம்மா. நானே ஆமா மோட்டோ பாத்திரம் காப்பாத்துங்க. ஏதாவது பண்ணி எங்களை காப்பாத்துறோம். சீக்கிரமா காப்பாத்துற மாட்டேன். படத்துல வர மாதிரி பிரம்மாண்டமா எந்த மாதிரி இடத்துக்கு எங்களை கூட்டிட்டு வந்த? ஒரு பிரச்சனை முடியறதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுடா. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்பா இந்த டைம் மிஷினை சரி பண்றதுக்கு. டைம் கேட்டு போயிட்டாரு. நம்ம கிட்ட தான் டைமே இல்ல. அப்படியே கொஞ்சம் லெஃப்ட்ல டர்ன் பண்ணி பாருங்க. கிங் ஸ்கார்பியன் வந்துகிட்டு இருக்கு. கஜா கஜா, யோ மோட்டோ பாத்திரம், இனி உங்களை நம்பி நான் எங்கேயுமே வரமாட்டேனப்பா. சத்தியமா எங்கேயும் வரவே மாட்டேனப்பா. தேவையில்லாம பயப்படாதடா. ஏதாவது ஒரு பிரச்சனை ஒண்ணு இருந்தா அதுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பா கிடைக்கும். மனுஷன் யோசிச்சு செயல்பட்டானா எந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்துடலாம், தெரியுமா? ஓட்டு, நீ இப்ப ரொம்ப கரெக்டா சொன்ன. இப்ப நீ சொன்ன அந்த பாயிண்ட் தான் எனக்கு என்ன தாத்தா ஞாபகம் கொண்டு வந்துருச்சு. பூசணிக்க மாட்டியா? அவனை நாங்க தடுத்து நிறுத்துறோம். சீக்கிரம் மிஷனை ஸ்டார்ட் பண்றான். நானும் உங்க கூட வரேன். டாக்டர் ஜாத்கா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அம்மா சரி வாங்க நண்பர்களே, அந்த ஸ்கார்பியனை எதிர்த்து போராடுவோம். அட்டாக், கம் நீ எந்த ஸ்கூல்ல படிச்சியோ அந்த ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டரா. உங்களுக்கு நான் எப்படிப்பட்ட பாடத்தை கத்து கொடுக்கறேன்னு பாருங்க. இத நீங்க என்னைக்குமே மறக்க மாட்டீங்க. வாழ்க்கைன்னு ஒண்ணு இருந்தா தானடா உனக்கு ஞாபகம் இருக்கும். நீ எங்கடா எங்களை நிம்மதியா வாழ விடுற? இல்ல 30 கிலோமீட்டர் ஒரு மனுஷன் உள்ளே துரத்துறதே. அப்படியே பின்னால போய் ஏதாவது சந்து பொந்துல பதுங்கி இருக்கிறதுனா உனக்கு நல்லது. நாங்க சொல்றத கேட்டா உன் விக்கெட்டை காப்பாத்திக்கலாம். எங்க பேரு மோட்டோ பத்துலு. எங்களுக்கு இன்னொரு பேரு இருக்கு, புர்புரி நகரத்தோட மாவீரர்கள்னு. எங்க மறுபக்கத்தை பார்க்காத.
நீ ஹோட்டல்ல வெயிட்டரா வேலை செஞ்சாடா மொட்டை தலையா? என்னடா கபடி எல்லாம் விளையாடுறீங்க? மண்டப்பையில உயிரோட இருக்கணும்னு ஆசை இருந்தா என் 10 ரூபா விடுறா. போட்டோ மண்டையில கிண்டையில கொட்டிட போறான். கொடுக்கு உடையிற வரைக்கும் கொஞ்சம் எக்ஸைட்டே ரிமோட்டோ. என்ன ஒரு இரும்பு கொட்டிடா டேய். எல்லாம் இன்னத்துல திங்கற. யுத்தத்திலையும் காதலையும் ஜெயிக்கிறதுக்கு எதை வேணாலும் செய்யலாம்டா. நண்பர்களே, இனிமே கவலைப்பட வேண்டியதில்லப்பா. சீக்கிரம் எல்லாரும் வாங்க, நம்ம டைம் மிஷின் ரெடி ஆயிடுச்சு. ஓடி வாங்க, நம்ம இங்க இருந்து போயிடலாம். வாங்க. வந்து என்ன இப்படி படுக்க வச்சுட்டானுங்களே. இனிமே யோசனை பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்ல. சீக்கிரமா இங்க இருந்து போயிடலாம். பாய் பாய் ஸ்கார்பியன் கிங். இனிமே இந்த பக்கம் வரவே மாட்டோம். சொல்லல நட மாட்டாங்களா? சீக்கிரம் வாடா. யாரு பண்ண புண்ணியமா தெரியல, நாம எல்லாரும் உயிரோட திரும்ப வந்துட்டோமப்பா.